வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சமீப காலமாக நடிகர்கள் எல்லாமே உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சில பேர் காப்பாற்ற முடியாமலேயே இறந்து போயிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களால மீண்டும் வந்திருக்காங்க. அப்படி சமீப காலமாக எந்த பிரபலம் நம்ம மருத்துவமனையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட போதும், அவங்கள சோசியல் மீடியா சும்மாவே விட்டு வைக்காது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லை, இறந்து போயிட்டதாங்க எப்படிலாம் சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மீது பார்த்தீங்கன்னா தவறான ஒரு வதந்திகளை கிளப்பிட்டு வருவாங்க. இப்போ அப்படித்தான் நம்ம பவர் ஸ்டார் சீனிவாசன் என்கிற அவர் மீது பார்த்தீங்கன்னா இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அனுமதிக்கப்பட்ட புகைப்படமும் சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்களிடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களுக்கு என்னாச்சு, அவர் எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு, மருத்துவமனையில் இருந்த புகைப்படம் எதற்காக வெளியிட்டது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அச்சச்சோ, பவர் ஸ்டார் சீனிவாசன் மருத்துவமனையில் திடீர் அனுமதி. வைரலாகும் புகைப்படம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் திரையுலகில் பவர் ஸ்டாராக அறியப்படும் நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் சீனிவாசன், இவர் நடிகர் சந்தானத்தின் தயாரிப்பில் வெளியான கண்ணால் லட்டு தின்ன ஆசையா, கோலி சோடா உட்பட பல திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் தான் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள். நிஜ வாழ்க்கையில் இவர் ஒரு மருத்துவர் என்றாலும் திரையுலகில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் பவர் ஸ்டாராக நடித்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் சேர்த்து கொண்டவர். இதனையடுத்து அரசியலில் களமிறங்கினார். முதல்ல இந்திய குடியரசுக் கட்சி சார்பாக போட்டியிட்டு 1000க்கும் குறைவாக வாக்குகளை பெற்று டெபாசிட்டை இழந்தார். பின்பு பாஜகவில் இணைந்திருந்தார். ஹாலிவுட் பவர் ஸ்டார் என அழைக்கப்படும் பவர் ஸ்டார் சீனிவாசன் இன்று திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவின் காரணமாக சென்னை கிண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சிறுநீரக கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் இவர் பவர் ஸ்டார் சீனிவாசன் மருத்துவர்களின் அறிவுரைப்படி மருத்துவமனையில் தங்கி ஒரு வாரம் சிகிச்சை பெற்று இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் அவர்கள் திடீரென தன்னோடது முகநூல் வாயிலாக தன்னுடைய ரசிகர்களுக்கு வீடியோ கால் மூலமாக தனக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது, சிறிய ஒரு மருத்துவ பரிசோதனை மட்டும்தான், தவறாக வதந்திகளை பரப்புவங்களுக்கு யாரும் என்னுடைய ரசிகர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.